நாம ஒரு நல்ல விஷயத்தை செய்யறோம், எல்லாரும் பார்க்கும்போது நம்ம எப்படி செய்யறோமோ அதே மாதிரிதான் நாம தனியா இருக்கும்போது செய்யறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னால் வாழ்ந்த இமாம் பெருமக்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதன், அவன் தொழும் நேரம் வந்து விட்டால் அவன் அந்த ஆடுகளுக்கு மத்தியில் நின்று தொழுவான். அவன் தொழுகும் போது அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆடெல்லாம் என்ன பாக்குது, அதுக்காக நான் தொழுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பொழுதும் இருக்காது. ஏன்னா ஆட்டுக்கு அதை பத்தி தெரியாது. எப்படி அவன் ஆடுகளுக்கு மத்தியில் மன தூய்மையோடு தன் உளப்பூர்வமாக இறைவனுக்காக மாத்திரமே தொழுகிறானோ, அதே போன்றுதான் நாமும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நாம் தொழுதாலும் கூட நம்முடைய எண்ணமும் ஒரு ஆட்டினுடைய கூட்டத்திற்கு மத்தியில் நாம் எப்படி தொழுவோமோ அது போன்ற எண்ணம் இருந்தால் நம்முடைய அமல் இறைவனுக்கான அமலாக இருக்கும் என்று இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுபோன்று தொழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன்.